Welcome back to our channel Kritika Energy Essence. So BT அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட். யூஜிடிஆர்பி எழுதிட்டு பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்காக காத்திருப்போர் அப்படிங்கிறவங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 20/9/2024 நேற்று நம்ம 19ஆம் தேதி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராசஸில் இருக்குது வந்துரும்னு அதே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு 2 டிஆர்பி ஹெல்ப்லைன் ரிப்ளையை நம்மளோட குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அதோட ஒப்பீனியன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஹெல்ப்லைன் ரிப்ளை எல்லாருக்குமே தெரியும். டிஆர்பிக்கான அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது. அடுத்து 14417 அந்த நம்பர் டிஆர்பி. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஓட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது மாதிரியான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். அதுலேயும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லேயும் நம்மளோட ஆஸ்பிரண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சார் ஒருத்தவங்க. அதையும் நமக்கு 2 ஆடியோவுமே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது என்ன கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சும் டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஜிடிஆர்பி லிஸ்ட் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஆர்பி ஹெல்ப்லைனில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், லிஸ்ட்டு ஃபார்வர்ட் டு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான 2 ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆஸ்பிரண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது 1800 அப்படின்னு போடுற அந்த டிஆர்பி பேஜில் இருக்கிற அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கேட்கும்போது, நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, ஓகே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லும்போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கும், அதுக்கு கேட்டு பாருங்கள். ஏன்னா யூசர் டிபார்ட்மெண்ட்டு அதான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு மெயில் அனுப்பணும், கண்டிப்பாக மெயில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய பதில் இது. அப்போ யூசர் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ஷனுக்காக தான் வெயிட்டிங். அண்ட் இது வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்க்கு லிஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தோம்னா அந்த இது வந்து இல்லை, அப்டேட் ஆகலை. பட் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. அதை வந்து அவங்க அப்டேட் பண்ணணும். யூசர் லிஸ்ட் ஃபார்வர்டட் டு யூசர் டிபார்ட்மெண்ட் பிஜிடிஆர்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரியான காலம் இன்னும் இல்லை, அதுக்கான ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14417 அது வந்து ஹெல்ப்லைன் நம்பர். இது ஸ்கூல் எஜுகேஷனோட ஹெல்ப்லைன் நம்பர். இதுதான் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன், உயர்கல்வி சம்பந்தமான வழிகாட்டல், அதுக்கப்புறம் எம்இஸ் பற்றின கொஷின்ஸு, அதுக்கப்புறமா டீச்சர்ஸ்க்கான சில விஷயங்களும் அதில் சொல்கிறாங்க. அதில் இந்த நாங்கள் யூஜிடிஆர்பி எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், யூசர் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கான பதில் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, சார் ப்ராசஸ்ல இருக்குங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் லிஸ்ட் வரலனோ இல்லை இப்போ அங்கே கேளுங்க, டிஆர்பிட்ட கேளுங்கன்னோ அவங்க சொல்லலை. ஸோ அதுவும் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துருச்சா மேடம் உங்களுக்கு அப்படின்னு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு சொல்லலை அவங்க. அப்போ நமக்கு யூசர் லிஸ்ட் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு, அது அப்டேட் ஆயிடும் சீக்கிரமே. அண்ட் செப்பரேட்டா எந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தனித்தனியான மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். மெயிலில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கொடுக்குற நியூஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடப்பாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப இதில் வந்து நீங்கள் பிலிட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிராஸ் மேஜர் இஷ்யூ எல்லாமே வந்து எதுவாக இருந்தாலும் கடைசி கட்ட முடிவு வந்து எடுக்க போகிறது கவர்மெண்ட்டு, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை டிஆர்பி. ஸோ அவங்க ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்களையும் சேர்த்து
போடுறாங்களா, அடுத்தது உடனே செகண்ட் லிஸ்ட் வருதா, வேகன்சி ஆகுதா, இது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல போடுறாங்களா, செகண்ட் லிஸ்ட் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் ஆகும்போது நமக்கு தெரியும். இன்னொன்று, நான் அவைலபிள் வேகன்சியை பற்றினா ஒரு தகவலும் நமக்கு சேர்த்து வரலாம், இல்லை வராமலும் இருக்கலாம். இதுதான் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். லிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ செலெக்ஷன் ஆயிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸு. இந்த செலெக்ஷன் ஆகாமல் வேகன்சி லிஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்னும் லிட்டில் ஹோப் இருக்கு. நம்ம நான் அவைலபிள் வேகன்சி வந்து வருதா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அது இந்த அப்டேட்டோட சேர்த்து அதுக்கான அப்டேட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது கவுன்சிலிங்காக மெயில் யாருக்காவது வரும்போது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலாக இருக்கட்டும், எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கட்டும், டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை மைனாரிட்டி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எதுக்கு நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நமக்கு மெயில் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நான் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மெயில் எப்படி வரும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும், கவுன்சிலிங் ப்ராசஸ், இதெல்லாம் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டச்சில் இருந்துக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறது, அது என்ன மாதிரியான செலெக்ஷன் இருக்கும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா எப்படி நடக்கும், இல்லை ஸ்கூல்ஸில் டிஸ்ட்ரிக்ஸில் நடந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லை, இது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.